கிறிஸ்தவ புராண கதைகள்லயும் சீன ஓவியங்கள்லயும் இருக்கக்கூடிய குறிப்புகள்ல சில அரேபிய கதைகள்லயும் பாத்தீங்கன்னா பீனிக்ஸ் பறவை குறிப்பிடப்பட்டிருக்கு. சில வர்ணனைகள்ல வேறுபாடுகள் இருந்தாலும் கூட பீனிக்ஸ் பறவையுடைய குணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரே மாதிரியான கருத்துக்கள் தான் பொதுவா ஒத்துப்போகுது. பீனிக்ஸ் பறவை தன்னுடைய ஆயுள் முடிஞ்சுது அப்படின்னு உணரும் நேரத்துல தாமாகவே ஒரு மரத்தின் சிறு கிளைகளை ஒடிச்சு கூடு ஒண்ணு அமைச்சு அதுல தனக்கு தனி தீ வச்சு கொளுத்திக்குமா. தீ வச்சு கொண்ட அந்த பீனிக்ஸ் பறவையும் அதன் கூடும் முற்றுமா எரிந்து தீர்ந்ததும் அதுல எஞ்சிய சாம்பல்ல இருந்து புதிய பீனிக்ஸ் பறவை அல்லது புதிய பீனிக்ஸ் பறவையின் முட்டை தோன்றுவதாகவும் அதுல இருந்து அழகான சிறிய பீனிக்ஸ் பறவை ஒண்ணு வெளியே வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி மறுபடியும் பிறக்கும் பீனிக்ஸ் பறவை தான் வாழ்நாளை தாண்டி நிர்ணயித்து கொண்டு வாழத் தொடங்கும் அப்படின்னு புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது தவிர தன்னுடைய தந்தையின் சாம்பலை ஒரு பந்து போல செஞ்சு அந்த குட்டி பறவை ஹெலியோபோலிஸ் அப்படிங்கிற கிரேக்க நகரத்திற்கு பறக்குமா. அங்க இருக்கக்கூடிய சூரிய கடவுள் கோயில்ல தந்தை பறவைக்கு இறுதி சடங்கு முடிச்சுட்டு மறுபடியும் அரேபியா திரும்பிடுமா அந்த பறவை.